ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. நம்ம சேனல்ல வந்து ஆன்சர் கீ போட்டிருந்தோம். அப்ப அந்த ஆன்சர்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினா ரீட் பண்ணி அத கரெக்ட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நான் சீரீஸாக மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சீரீஸோட எபிசோட் 1 தான். இதில் வந்து கொஷின் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ வந்து பார்ட் ஏ தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. ஃபர்ஸ்ட் இதுல இருக்க எந்த லைன் வந்து தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது கரெக்டா தான் இருக்கு. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் சி வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து பிழை இருக்கு இந்த லைன்ல. அதாவது காலைன்றதுக்கு இந்த பள்ளிக்கு வரலா கொடுத்துருக்காங்க. ஆனா இது காலை அதிகாலையை குறிக்கணும்னா இந்த தான் நம்ம போடுவோம். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப காலை இந்த இது வந்து இந்த காலைன்றது எதை குறிக்குதுன்னா காலை மாடுகளை வந்து குறிக்குது. அப்படி குறிச்சிச்சுன்னா தப்பு. அதாவது காலையில் பூத்த மல்லிகை மனம்ன்றது மனம் வீசியது அப்படின்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பானது. அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் அழிந்தது தீமை. தீமைன்றது இது ஒரு குணப்பெயர். ஸோ தீமைன்றது குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு. அற்றது பிறப்புன்னா பிறப்புன்றது ஒரு தொழிற்பெயர் தான். ஸோ வந்து தொழிற்பெயர். அடுத்து கை. இது வந்து டவுட்டா இருக்கும். நல்லது கைன்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். ஸோ அதனால வந்து இது ஈஸியா கண்டுபிடிக்கிறது. குளிர்ந்தது நிலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? நிலம்ன்றது கண்டிப்பா ஒரு இடப்பெயர் தான். ஸோ இது வந்துரும். அப்ப மிச்சம் இருக்கிறது கொடுத்துடலாம். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 3, 4, 1, 2. தேர்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்ன்ற சொல்லோட பொருள் என்னன்னா பகை, பகைமை தான். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப பகையோட எதிர்ச்சொல் தான் கேண்மை. ஸோ அப்ப செற்றமோட எதிர்ச்சொல் என்னது? கேண்மை. ஆப்ஷன் டி கேண்மை. ஃபோர்த் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்களை எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் அப்படின்னு இருந்துச்சு. பாடும் அந்த மாதிரி முடியுதுன்னா ஸோ எதிர்கால பெயரச்ச தான் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி நடந்தவன் தான் வரும். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கு வந்து 4 ஆன்சருமே கொஞ்சம் தப்பா தான் இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து இதுல இல்ல. ஸோ வந்து மேக்ஸிமம் இது வந்து ஓகேவா இருக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்டா இருக்கும். ஆனா இதுல வந்து ப்ராப்பரா கரெக்டா 100% கரெக்டான ஆன்சர் வந்து சாய்ஸ் வந்து இல்ல. ஸோ வந்து இது வைத்தால்ன்றது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதனால இது குடுக்கணும். இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வர வாய்ப்புகள் கூட இருக்கு இந்த கொஸ்டினுக்கு. 7th கொஸ்டின், கூற்று. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஓகே. இது கரெக்ட் தான். ஒரு ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுறதுக்கு சுட்டு எழுத்துக்கள் வந்து பெயர். இது வந்து கரெக்டானது. ஓகே, கரெக்ட். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இது வந்து தப்பானது. ஏ, யா, ஆலாம் வந்து சுட்டெழுத்துக்கள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. இதுதான் கரெக்ட். 8th கொஸ்டின், கூற்று. அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பது சுட்டு சொற்களாகும். ஆமா, இது கரெக்ட் தான். ஏன்னா அந்த பக்கம், இந்த பக்கம், உன் பக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறது தான். இது கரெக்ட். காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கூற்று சரி, காரணம் சரி. 9th கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. இப்போ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, இது 2 அடுத்தடுத்த எழுத்து. ஏ இது அடுத்தடுத்த எழுத்து. அதே மாதிரி இதுவும் வந்து டா, நா இதுவும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் தான். இதுவும் வந்து அடுத்தடுத்ததா இருக்கும். ரா, னான்றது அடுத்தடுத்ததா இருக்கும். இதுல வந்து ஐயும், ஆவையும் பாருங்க. இதுல ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. ஆ வந்து ஸ்டார்ட்டிங் எழுத்தா இருக்கும். ஐயும் வந்து அந்த முடிய போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ வந்து இதுதான் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆ தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின், பொருள் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம். கணம்னா கூட்டம். கணம்னா கூட்டம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி காணம். காணம்னா இங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆவீங்க இந்த இடத்துல. கான்னா காடு அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆவீங்க. ஆனா அது கிடையாது. காணம்னா பொன் தான் வரும். ஸோ கூட்டம் பொன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 11th கொஸ்டின், சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். ஸோ இது கரெக்ட் தான். ஏன்னா தந்த பலகைன்னா கொடுத்த பலகை. கரெக்ட் தான்.
காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளைக் குறித்தது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து அந்த இப்ப எடுத்து ஒற்றெழுத்து எடுத்துட்டோம்னா மீனிங் மாறும். ஸோ ஆப்ஷன் சி கூட்டு சரி, காரணம் சரி. இதான் கரெக்ட். 12th கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதுல வந்து அங்கு கேட்டான் தான் இங்க எல்லாமே போடுவீங்க. ஏன்னா ஆனா வந்து இதுல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அங்கு கேட்டான். 13th கொஸ்டின். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்க. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து, அடுத்து மெய் எழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, இந்த மாதிரி தான் இதை வந்து பார்க்கணும். அதாவது உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து இந்த மாதிரி தான் பார்க்கணும், வரிசையா பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, அம்புலி, அம்புலி. அடுத்து வந்து காப்பு, காப்புன்றது மெய் எழுத்துல வந்தது. அடுத்து வந்து சப்பானி, ஓகே இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து தாள், தாள்னு வந்துருச்சு. சரி, அடுத்து பார்த்தா செங்கீரை. எப்பயுமே கா ஞா சா சா தான் வந்து டாக்கு முன்னாடி வரும். ஆனா இது வந்து மாறி வந்திருக்கு. ஸோ இது தப்பு, ஏ கிடையாது. அடுத்து அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை. செங்கீரை சா வந்துருச்சு, கரெக்டா வந்துருச்சு. அடுத்து பார்த்தா முத்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்ல வந்து தாக்கு அப்புறம் தான் மா வரும். அதாவது தா அதுக்கப்புறம் தான் மா வரும். ஓகேவா? அப்படி வரப்ப இதுவுமே தப்பு. அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, கடைசியா வருகை. ஸோ வா கடைசியா வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். பிழை திருத்துக. கூற்று. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதுல வந்து சென்டென்ஸ் தப்பா இருக்கு. ஏன்னா வந்து உயிர் எழுத்துக்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒருன்ற இது வரக்கூடாது. ஓர் அப்படிதான் வரும். ஸோ இது தப்பு. காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ இது கரெக்ட். இப்போ வந்து கூற்று தவறு, காரணம் கரெக்ட். இது பாத்தீங்களா 15 கொஸ்டின். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. இது பாருங்களேன், ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. தேவக்கோட்டை, தேக்கோட்டை. அதே பேர் வந்து லைட்டா தான் மாடிஃபை வந்திருக்கு. அதனால ஈஸியா போடலாம். தேவக்கோட்டை, தேக்கோட்டை, சாரி தேவோட்டை. கோவன்புத்தூர், கோயம்புத்தூர், அதாவது கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3142. 16 இருபொருள் தருக. தாரணி. தாரணின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகம். அதாவது உலகம், பூமி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி. 17th கொஸ்டின். ஒரு பொருட் பன்மொழி மீமிசை ஞாயிறு என்னும் சொற்களை உணர்த்தும் பொருளை கண்டறிக. இது வந்து மேல் பகுதி. ஓகே, மேல் பகுதி. 18th கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வவுளி, வாழை, வியாழம். இதுல வந்து இது மூணுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். இது மூணுமே ஒரே இதுல தான் வரும். ஆனா வியாழம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வியாழம், ஆப்ஷன் டி வியாழம் தான் ஆன்சர். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஓர் மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அதிகாரங்களை அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 70. அதாவது ஆப்ஷன் டி 70 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. ஓகே, இதுக்கு வந்து இப்பாடலில் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உறவோரோட எதிர்ச்சொல் என்னன்னா மடவம். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அது இந்த பாட்டிலே இருக்கு பாருங்க. உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாமே, பாட்டிலே இருக்காது. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியீடுனா முக்கார் புள்ளி தான் வரும். அப்புறம் பொறுத்துக. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு உண்மையிலே அங்கேயே தெரியல. இந்த கொஸ்டின் எனக்கு நானும் வந்து வீட்டில் நான்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது சாந்துனா அறைன்னு அர்த்தமா. சாந்து, குருவினா ஒப்பு, சுனைனா குடை, அருவினா இழிதல். இது எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியல என்னன்னு. வந்து வந்து செக் பண்ணும்போது தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒளிமரபை கண்டறிக. புல், அப்போ அதோட ஒளிமரபு என்னன்னா நரலும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வந்தான். இது நிகழ்காலம் கிடையாது. அன்பு நாளை வந்தான். இது சென்டென்ஸே கிடையாது. ஏன்னா வந்து அன்பு நாளை வருவான் வேணா ஒரு நாளை வந்தான் எப்படி வரும்? அதாவது ஃபியூச்சரை வந்து எப்படி நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்றது?
கவின்மொழி வருவாள். இதுவும் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இது வந்து நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பூமி சுழல்கிறது. இதுதான் வந்து இப்போ பிரசன்ட் இருக்கு. அதாவது நிகழ்காலம். பூமி சுழல்கிறது. இப்பயும் பூமி சுழன்றுகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. இங்க யானைகள்னு வந்திருக்கு. ஸோ அப்ப இங்க வந்து விரைந்து ஓடினது தான் வரணும். அதனால இந்த கூற்று தவறுதான். காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பேருக்கு அது என்று ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். காரணமுமே தப்பா தான் இருக்கு. ஸோ காரணமுமே சம்மந்தம் இல்ல. ஸோ இது தப்பு. கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, 25 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வர கொஷின்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.